வாழ்க வளமுடன். 12வது நாள் பயிற்சி. மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாயாஜாலமான மனிதர்கள். சில சமயங்களில் நம்முடைய சொந்த விளக்கு அணைந்து போய் இன்னொருவரின் ஜோதியால் மீண்டும் தூண்டப்படுகிறது. நமக்குள் இருக்கின்ற சுடரை நாம் ஒளிர செய்தவர்களை பற்றி ஆழமான நன்றி உணர்வுடன் சிந்திப்பதற்கு நம் ஒவ்வொருவரிடமும் ஒரு காரணம் உள்ளது. நம்மளுடைய வாழ்க்கையில சில குறிப்பிட்ட சமயங்கள்ல நமக்கு மிகவும் தேவைப்பட்ட நேரத்துல மத்தவங்க கிட்ட இருந்து நாம ஒவ்வொருத்தருமே உதவியையும் ஆதரவையும் அல்லது ஏதாவது ஒரு வழிகாட்டுதலையும் பெற்றிருப்போம். சில சமயங்கள்ல வேறொரு நபர் தன்னுடைய ஊக்குவிப்பு, வழிகாட்டுதல் அல்லது சரியான நேரத்துல வெறுமனே நம்மோட இருக்கிறது மூலியமா கூட நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையினுடைய போக்கையே அது மாற்றி இருக்கும். பிறகு வாழ்க்கை நகர துவங்குது. யாரோ ஒருத்தர் நம்மளை தொட்ட அல்லது நம்மளுடைய வாழ்க்கைய மாற்றிய அந்த நேரங்களை நாம மறந்துடுறோம். சில சமயங்கள்ல ஒருத்தர் உங்க மீது ஏற்படுத்திய தாக்கத்தை நீண்ட காலம் வரைக்குமே நீங்க உணர்வது கூட கிடையாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய திசைய மாயாஜாலமா மாத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் இன்றியமையாதவரா இருந்திருக்கிறத நீங்க உணர்றீங்க. அந்த நபர் ஒரு ஆசிரியராகவோ அல்லது பயிற்றுவிப்பாளராகவோ அல்லது ஒரு மாமா, அத்தை, சகோதரன், சகோதரி, தாத்தா, பாட்டி அப்படின்னு ஏதாவது ஒரு குடும்ப உறுப்பினராகவோ கூட இருக்கலாம். அல்லது அவங்க ஒரு மருத்துவரா, செவிலியரா அல்லது சிறந்த நண்பரா கூட இருந்திருக்கலாம். சரி, அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்டயோ அல்லது உங்களுடைய மனதுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயத்திடமோ உங்களை அறிமுகப்படுத்திய ஒரு நபரா கூட இருந்திருக்கலாம். அல்லது அவரை உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே அவங்க உங்களுடைய வாழ்க்கையில தோன்றி உங்களுடைய இதயத்தை தொட்ட ஒரு அன்பான காரியத்தை செய்திருக்க கூடும். புத்தகம், சமையல், நாட்டுப்புறம் இதன் மீது உங்களுக்கு ஆசைகளை கொடுத்தவங்களா கூட இருக்கலாம். சரி, இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த அவங்க உதவி இருக்காங்க. அது என்னுடைய வாழ்க்கையினுடைய திசையையே மாத்தி இருக்கு. 20 வருடங்களுக்கும் மேலா சமைக்கிறது என்னுடைய ஆள் விருப்பமா இருந்துட்டு இருக்கு. புத்தகங்கள் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய காதல் இறுதியில நான் ஒரு எழுத்தாளரா ஆவறதுக்கு கூட என்னை கொண்டு போயிருக்கலாம். நாட்டுப்புறத்தின் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய நேசம் வாழ்நாள் நெடுக்க நான் எங்க வாழ்ந்துட்டு இருக்கணும் அதன் மீது அதன் தாக்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. சரி, நன்றி சொல்றதற்கு என்னுடைய பாட்டி மிகவும் கண்டிப்பான முறையில எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. இந்த விதமா இருக்கிறதுக்கு எனக்கு கத்து கொடுத்ததுக்காக அந்த நேரத்துல நான் நினைச்சேன், நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்ததுதான் என்னுடைய பாட்டி. எனக்கு கொடுத்த மாபெரும் பரிசு அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையில நான் பின்னால தான் நான் உணர்ந்தேன். ஆனா அவங்க இப்போ உயிரோட இல்லை. ஆனா என்னுடைய வாழ்க்கையில அவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்துக்காக தொடர்ந்து நான் அவங்களுக்கு நன்றி உள்ளவராய் இருக்கிறேன். பாட்டி, உங்களுக்கு நன்றி. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாயாஜலமான மனிதர்களை பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்க போறீங்க. ஏதேனும் ஒரு அமைதியான தனிமையான அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து ஆசுவாசமா அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க 3 மனிதர்களை பத்தி சிந்திங்க. அந்த 3 நபர்கள் உங்கள் நினைவுக்கு வந்த உடனேயே ஒரு நேரத்துல ஒரு நபர் என்ற கணக்குல அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு எதிரில் இருக்கிறத போல அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் உரத்த குரல்ல பேசி அவங்கள குறித்து நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க என்பதற்கான காரணங்களை எடுத்து சொல்லி அவங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கின் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க இந்த மாயாஜால பயிற்சியை செய்யும் போது அடுத்தடுத்து 3 நபர்கள் கிட்ட பேசுறது உறுதி செய்துக்கோங்க. ஏன்னா அது உங்களுடைய நன்றி உணர்வை இன்னும் அதிக ஆழமான நிலைக்கு எடுத்துட்டு போகும். நீங்க அவ்வாறு செய்யாத பட்சத்துல இதே ஆழமான நன்றி உணர்வை உணர மாட்டீங்க. மாயாஜாலமான விளைவுகளையும் நீங்க பெற மாட்டீங்க. நீங்க என்ன கூறலாம் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இது. சாரா, என்னுடைய இதயத்தை பின்தொடர்ந்து செல்றதுக்கு என்ன நீ ஊக்குவிச்ச. அந்த நேரத்துக்காக நான் உனக்கு நன்றி கூற விரும்புறேன்.
அன்னைக்கு நான் ஏதோ நினைவுல மூழ்கி மிகுந்த குழப்பத்துல இருந்தேன். உன்னுடைய வார்த்தை என்னுடைய இதயத்தை தொட்டது. அன்னைக்கு நான் இருந்த மன சோர்வுல இருந்து என்னை மீட்டது. நீ சொன்ன விஷயங்கள்னால என்னுடைய கனவை பின்தொடர்ந்து செல்வதற்கான துணிச்சலை நான் பெற்றுக்கொண்டேன். பிறகு ஒரு சமையற்கலை பயிற்சியாளரா வேலை செய்வதற்காக நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போனேன். என்னுடைய கனவு உண்மையாயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாமே அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்ன விஷயங்களினுடைய விளைவுகள் தான். உனக்கு நான் நன்றி உணர்வோட இருக்கேன். நீங்க ஏன் நன்றி உணர்வோட இருக்கிறீங்க என்பதற்கான காரணங்களை குறிப்பிடுவது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ, எவ்வளவு அதிகமா அதை உணர்றீங்களோ, அவ்வளவு அற்புதமான விளைவுகளை பெறுவீங்க. இந்த பயிற்சியை செய்வதன் மூலமா மாயாஜாலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து குதிக்கிறத நீங்க பாப்பீங்க. நன்றி உணர்வை வெளிக்காட்டுறதுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு செயல் இதுதான். உரத்த குரல்ல பேசுறது உங்களுக்கு சௌகரியமா இல்ல அப்படின்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயங்களை எழுதிக்கோங்க. ஒரு கடிதத்தை எழுதுவதை போல அதை எழுதுங்க. இந்த செயல்முறை பயிற்சியை நீங்க செய்து முடிச்சதுக்கு பிறகு நீங்க உணரும் விதத்துல ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறத நீங்க உணர்வீங்க. நன்றி உணர்வு உங்களை மகிழ்ச்சிப்படுத்துது அப்படிங்கிறது தான் அதன் சக்தி சிறப்பா வேலை செய்வதற்கான முதல் ஆதாரம். நீங்க அற்புதமான விஷயங்களை உங்ககிட்ட ஈர்க்கிறது நன்றி உணர்வினுடைய சக்திக்கான இரண்டாவது ஆதாரம். இது அனைத்துமே போதாது என்பது போல நன்றி உணர்வை நீங்க பயிற்சி செய்த பிறகு நீங்க உணரக்கூடிய மகிழ்ச்சி இன்னும் அதிக அளவுல அற்புதமான விஷயங்களை ஈர்க்குது. அது உங்களுக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சியை கொடுக்குது. இதுதான் வாழ்க்கையினுடைய மாயாஜாலம். இதுதான் நன்றி உணர்வினுடைய மாயாஜாலமான ஒரு சக்தி. சரி, இந்த மாயாஜாலமானத ஒரு தொகுப்பா பார்க்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க. 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க. நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கறத எழுதுங்க. அந்த பட்டியலை திரும்ப திரும்ப படிச்சு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் நீங்க நன்றிய வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு ஏதேனும் ஒரு அமைதியான தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து ஆசுவாசமா அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய 3 மனிதர்களை பத்தி சிந்திச்சு பாருங்க. ஒரே நேரத்துல ஒரு நபர் என்ற கணக்குல அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உரத்த குரல்ல பேசுங்க. அவங்கள குறித்து நீங்க ஏன் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க என்பதற்கான காரணங்களையும் எடுத்து சொல்லுங்க. அவங்க உங்க வாழ்க்கையினுடைய போக்குல எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிவிங்க. இன்னைக்கு இரவு நீங்க படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்ல ஒரு கையில வச்சுக்கோங்க. இன்னைக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயத்துக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தைய சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பயிற்சியில பார்க்கலாம்.